ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிரேவி மசாலா பார்க்க போகிறோங்க. இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி மசாலா சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸுக்கெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாங்க இப்போ கிரேவி மசாலா எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒரு 10 நிமிஷம் அதில் போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை எடுத்தாச்சு. ஒரு பேனில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எடுத்த காலிஃப்ளவரை நம்ம சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரோஸ்ட் ஆகிடுது, அதை அப்படியே எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகணுங்க. நான் 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதை எடுத்து அப்படியே காலிஃப்ளவர் கூடயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி மசாலா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பேனில் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆகிட்ட பிறகு 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் மொக்கு, 1 ஸ்பூன் கிட்ட சீரகம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலராக பொரிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் கிட்ட வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், ஒரு 10-12 பல் பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருந்தேன், அதையும் இந்த டைமில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுக்கிற காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வெந்து ஒரு 10 நிமிஷத்துக்கெலாம் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப்